ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? என்னடா கிண்ணத்தில் வெண்ணெய் வச்சிட்டு இருக்க? வெண்ணெல்லாம் கிடையாது. நேற்று நைட்டில் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டேன். காலையில் சாயா போடலாம் பார்க்கும்போது பால் கெட்டு போச்சு. அது சுண்டப்போ காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் வாங்க ஒரு சின்ன நம்ம குட்டி சப்ஜி பண்ணலாம். கடுகு, ஜீரகம், வெங்காயம், வேப்பிலை, தக்காளி, உப்பு, சின்ன ஒரு கிண்டு, தனியா பவுடர், மிர்ச்சி பவுடர், மசாலா ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஹோம் டே பன்னீர். இப்போ இது இப்போ சப்ஜிக்கு பத்தாது. இது கூட ஒரு பொருளை சேர்த்துடலாம். உடச்சிட்டா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு சப்ஜி ரெடி. உங்கள் வீட்டில் பால் கெட்டு போச்சுன்னா என்ன செய்வீங்க சொல்லுங்கள். அந்த பன்னீர் பத்தாது இருந்தாலும் முட்டையை போட்டேன். வெறும் அந்த பன்னீர் வச்சு பண்ணால் சப்ஜி வேறு லெவலாக இருக்கும். நம்ம கெட்டு போன பாலில் உருப்படியாக ஒரு சப்ஜி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை, சோயாபீன், உப்பு, பெப்பர். இது ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். இப்போ இந்த சோயாபீன்ஸ் கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. கிச்சனில் வந்தாலும் என்ன செய்யணும் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. நான் பாட்டில் கையில் கிடைக்க எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யணும்